கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பார். நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தார். நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. நம்முடைய பாரங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து கொண்டார். இந்த நாளுக்கு நான் அற்புதமான ஒரு வார்த்தை, சங்கீதம் 138:8, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். சுகத்தை கொடுத்து முடிப்பார், ஐஸ்வர்யத்தை கொடுத்து முடிப்பார், துக்கத்தை முறியடித்து சந்தோஷத்தை கொடுத்து முடிப்பார், பலவீனத்தில் பலனை கொடுத்து முறியடிப்பார், ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். உங்களுக்காகவே யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது, செஞ்சு முடிச்சிட்டாரு. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது, செஞ்சு முடிச்சிட்டாரு. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு விடுதலையை கொடுத்துருக்கிறார், செஞ்சு முடிச்சிட்டாரு. அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை நீதிமானாக மாற்றிருக்கிறாரு, செஞ்சு முடிச்சிட்டாரு. அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய தரித்திரத்தை எடுத்து நம்மளை ஐஸ்வர்யனை மாற்றிட்டாரு, செஞ்சு முடிச்சிட்டாரு. அவருடைய இரத்தத்தினாலே அவர் பக்கத்தில் நம்ம இருக்கிறோம், செஞ்சு முடிச்சிட்டார். யாவையும் செய்து முடித்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கர்த்தர். இந்த நாட்களிலே கவலைப்படாதீர்கள், உங்களுக்காகவே யாவை செய்து முடிக்கிற கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கரம் பிடித்தவரை உம்மை துதிக்கிறேன், வெற்றி வேந்தனை உம்மை துதிக்கிறேன், விடுதலையின் தேவனை உம்மை துதிக்கிறேன், பெயர் சொல்லி அழைத்தவரை உம்மை துதிக்கிறேன், கிருபையின் தேவனை உம்மை துதிக்கிறேன். அப்போ அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் நீங்கள் அதிசயத்தை காண பண்ணுங்க, உயர்வை காண பண்ணுங்க, மீட்பை காண பண்ணுங்க, விடுதலையை காண பண்ணுங்க, சமானத்தை காண பண்ணுங்க. இரத்தத்தின் வல்லமை, பாதுகாப்பின் வல்லமை கூட இருப்பதாக இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. தேவ கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், பிரிவினைகளும், சமாதான குலைச்சல்களும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. ஒரு மனதையும் அன்பையும் இரக்கத்தையும் சந்தோஷத்தையும் சமானத்தையும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டவிழ்க்கிறேன் தகப்பனே. தேவ கிருபை கூட இருப்பதாக இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.